திண்டுக்கல்லில் இர்ஃபான் கொலை வழக்கில் தொடர்புடைய ரவுடி ரிச்சர்ட் சச்சினை சுட்டு பிடித்த போலீசார். போலீசாரை தாக்கி தப்ப முயன்றபோது தனிப்படை போலீசார் முழங்காலில் சுட்டு பிடித்ததாக தகவல் கிடைத்துள்ளது. படுகாயமடைந்த ரிச்சர்ட் சச்சின் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் உள்ளார். விக்னேஷ், விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. வணக்கம் கிருஷ்ணவேணி. திண்டுக்கல்லில் கடந்த சனிக்கிழமை அன்று இர்ஃபான் என்பவர் பேருந்து நிலையம் அருகே வெட்டி கொலை செய்யப்பட்டு உள்ளார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ரிச்சர்ட் சச்சின் என்பவர் திண்டுக்கல் மாலைப்பட்டியில் சுடுகாட்டு பகுதியில் விசாரணைக்கு சென்ற போது தப்பி ஓட முயற்சித்தார். ரவுடி வலது காலில் சுட்டு பிடித்த போலீசார் இர்ஃபான் கொலை வழக்கு செய்துவிட்டு கொலையில் பயன்படுத்திய கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள் மற்றும் இவரது சுத்தி இருக்கும் ஆடைகளை பதுக்கி வைத்திருந்த இடத்திலிருந்து கைப்பற்றதை அழைத்து சென்ற போது ஆயுதங்களை எடுத்து கொடுக்குமாறு காவலர்கள் எதிர்த்து தாக்கியுள்ளார். அப்போது ஆய்வாளர் வெங்கடாச்சலபதி மற்றும் காவலர்கள் அவரை எச்சரித்துள்ளனர். மேலும் அருண் என்ற காவலர் ஒருவரை வெட்டி உள்ளதாகவும் இதைத் தொடர்ந்து எச்சரித்து கொண்டு போன போலீசார் அவரை வலது கால் முட்டியில் பகுதியில் சுட்டு பிடித்து திண்டுக்கல் அரசு மருத்துவமனை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அழைக்கப்பட்டு வருகின்றனர். கிருஷ்ணவேணி.